ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவு கிடைத்திருப்பதால் விஜய் முதல்வராவதற்கு இருந்த தடைகள் நீங்கியுள்ளன. தாவேக தலைமை அலுவலகம் முன் கூடியுள்ள ரசிகர்கள் தாவேகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சி 3 பேர் ஆதரவு கொடுத்தாங்க. மூணு கட்சிக்காரருமே 3-2-6 எம்எல்ஏ சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஆட்சி அமைச்சாச்சு. நாளைக்கு பதவியேற்பு விழா நடத்துவாங்க தலைவர். அது இஷ்யூ எதுவும் வராது. இங்க அப்படியே இஷ்யூ வந்தாலும் தலைமை உடச்சிருவாரு. கண்ட்ரோலும் பண்ண முடியாது. டிஎம்கே எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாது. கட்சிகளுக்கு வந்தாலும் இனிமே அவங்களுக்கு அமோகமான வரவேற்பு இருக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில. அதனால எல்லா கட்சிகளும் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் எங்களை நோக்கி வந்துருவாங்க. அதை அடக்கி ஆண்டுட்டு இருந்தாரு நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதுல இருந்து இப்ப தப்பிச்சு வெளியே வந்தது மாதிரி எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதே நிலைமை தான் இது இனி வருங்காலத்துல இவட்டே நடக்க போகுது. அதிமுக கட்சியில எல்லாரும் பிடிச்சி அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த அடக்கை என்னைக்கு திறக்கிறால கேட்டு திறக்கலாம் எல்லாம் பிச்சுட்டு வந்துருவாங்க. எங்களுக்கான இனி வரும் தாவேக்காக்கு பின் வர ஆட்சி எப்படி இருக்கணும்னா இனி மகத்தான ஆட்சியா இருக்கும். இனிமேல் எந்த ஒரு இதர கட்சிகளும் வரவே முடியாது. கள்ள கூட்டணி 2 பேருமே கள்ள கூட்டணி. திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி. எங்க தலைவர் முன்னாடியே சொன்னாரு, யார் பி டீம்? இவங்கதான் பி டீம். பிஜேபியோட முக்கியமான பி டீம் இவருக்கு 2 பேர் தான் பி டீம். ஒரு கட்சியும் போகாது. வருங்காலத்துல எல்லா கட்சியும் 200க்கு மேல சீட்டை பிடிப்பாரு எங்க தலைவர் தளபதி விஜய். வருங்காலத்துல 20-30 வருஷத்துக்கு இவரோட ஆட்சி தான் இனிமே இருக்கும். இனி எந்த ஆட்சியும் வெளியே வரவே Talapati Vijay is their next அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க முடியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த நாளுக்காக தான் நாங்க ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். இந்த வெற்றி பயணம் இனி எப்பவுமே விஜய் தான். நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சியில வேற யாருமே இடம் பிடிக்க முடியாது. கூட்டணியை நாங்க அடியோட முடிச்சுட்டோம். அவங்க சதி திட்டத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். மலையாளி இடுக்கி மாவட்டம். அங்க இருந்து நாங்க 3 நாள் ஆச்சு. 3 நாளும் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். 3 நாளா காய்ச்சல் எல்லாருக்குமே. நாங்க 4 பேருக்குமே காய்ச்சல் இருந்தும் அதையும் தாண்டி ரூம் எடுத்து தங்கி இருக்கிறோம். இது என்ன முடிவுன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா தெரிஞ்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியல. எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி தரக்கு அவர் தயாரா இருக்காரு. வாய்ப்பு கொடுத்தமைக்கு எல்லாத்துக்குமே நன்றி. எங்களுக்கு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மாதிரி ஆட்சி ஆள்வாரு. அம்மா ஜெயலலிதா அம்மா மாதிரி ஆட்சி ஆள்வாரு. இதுக்கப்புறம் அந்த சீட்ல இறக்குறதுக்கு யாராலையும் முடியாது.